ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. அது என்னென்னா கேப்சிகம் ரைஸ் தாங்க. வெறும் 10 நிமிஷம் போதுங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த சிம்பிளான கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நமக்கு இப்போ இந்த பேன் சூடாயிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நிகழமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எதையும் நம்ம கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை கண்ணாடி பத அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நமக்கு கண்ணாடி பத அளவுக்கு வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற நான் கேப்சிகத்தை சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கேப்சிகம் சேர்த்தது கூட நான் பொடி வகை எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, கலருக்காக நான் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, கொஞ்சம் வாசனைக்காக நான் கரம் மசாலா சேர்க்குறேங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ இதே நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. கேப்சிகம் நமக்கு நல்லா வெந்து கிடைக்கணும். நமக்கு இந்த மசாலாவோட பச்சை வாசனை இல்லாமல் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் கேப்சிகம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. நம்ம இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்குங்க. நமக்கு கேப்சிகம் கொஞ்சம் மடங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொடிசாக. இப்போ எதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம சாதம் வடிக்கும் போது எதுக்குன்னு உப்பு சேர்த்து தான் நம்ம சாதம் வடிச்சிருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாதாரணமாக வீட்டில் பொங்குற சாதம் தாங்க நான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி ஒன்றுமே யூஸ் பண்ணலை. இந்த சாதத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட அருமையான லஞ்ச் பாக்ஸ் கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அமுத்திக்கலாம். சாதத்தை சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாங்க. நமக்கு சாதம் லைட்டாக சூடாகி வந்தாலே போதும். லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி எல்லாம் தூவி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பை அமுத்திக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட அருமையான கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த ரைஸு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.